வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸில் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க செகண்ட் கொஷின் அண்ட் 5th கொஷின், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1.23 அண்ட் 1.24. இந்த 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி வந்து சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்லேருந்து கேட்பாங்க, பாதி வந்து உங்களுக்கு புக் பேக்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதனால் ரெண்டுமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 1.4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 3rd and 4th சப்டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிளில் 1.25, எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5ல் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், இது மூணையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 1.27 அண்ட் 1.28, அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.6ல் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் சம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் 1.29, 1.30, 1.34. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் இயர்ஸ் 5 இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் சொல்கிற கொஷின்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.7ல் செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 1.36, 1.37, 1.40. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் எழுதிடலாம். இப்போ வந்து சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 2.4ல் வந்து 7th சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5ல் 7th சம், எக்ஸசைஸ் 2.6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின், எக்ஸசைஸ் 2.7ல் வந்து பார்த்தீங்கன்னா 5th and 6th கொஷின், எக்ஸசைஸ் 2.8ல் 4th and 5th கொஷின், அப்புறம் எக்ஸாம்பிளில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2.34, 2.36, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.8, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2.14 and 2.15, எக்ஸாம்பிள் 2.27. இது வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் 9, 10, எக்ஸாம்பிளில் வந்து 3.6, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th கொஷனில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் சப் டிவிஷன் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.3ல் 5th கொஷின், அப்புறம் எக்ஸாம்பிள் 3.15, எக்ஸசைஸ் 3.4ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 சம் இருக்கும், அதை மூணையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிளில் 3.28. இந்த கொஷின்ஸில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரொம்பவே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்கலாம், புக் பேக் தானே பார்க்கணும், எக்ஸசைஸாக புக் இன்சைடில் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருந்தும் வந்து நிறைய மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு சம் பார்க்குறீங்க, அங்கே க்ரியேட்டிவாக கேட்குறாங்கன்னா இதில் எப்படி நீங்கள் போடுறீங்க, அந்த மாடல் எப்படி இருக்கோ அது மாதிரியே நீங்கள் ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நல்ல சம்ஸ் போட முடியும். அப்புறம் சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் 6th கொஷனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.6ல் 6th கொஷின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.10, 4.11, அப்புறம் வந்து எக்ஸசைஸில் 4.3ல் 4th கொஷின், அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் 4.4ல் செகண்டில் 3rd சப்டிவிஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.5ல் 5th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின், அண்ட் 9th வந்து பார்த்தீங்கன்னா 4th சப்டிவிஷன், 10th கொஷின், அப்புறம் எக்ஸாம்பிளில் 4.22, 4.48. இந்த கொஷின்ஸ் வந்து 4th சாப்டர். 5th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 dimensional analytical geometry. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 5.1ல் 6th கொஷின், எக்ஸாம்பிள் 5.10, எக்ஸசைஸில் 5.2ல் வந்து பார்த்தீங்கன்னா 4th சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், அண்ட் 5th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 8th கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4th and 6th சப்டிவிஷன். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து 5.23, 5.26. இப்போ 5 சாப்டர் நம்ம சொல்லியிருக்கோம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தர மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க.